நம்ம பெங்களூர் வீட்டுக்கு எப்பயாச்சும் தான் வரும். அதனால வாஷிங் மிஷினை அவ்வளவா யூஸ் பண்ணுறதே இல்லை. சேஃப்டிக்காக மெஷினுக்கு ஒரு லாக்கும் செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டைம் வந்து பார்க்கும்போது ஃபுல் தூசு. அதை வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் துணியவே போட முடியும் போல். அது மட்டும் இல்லாமல் இங்கே வாட்டர் வந்து ரொம்ப உப்பாக இருக்கும். ஸோ மெஷின் போயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணோம். ஆனால் ஃபில்டருக்குள்ளவும் உப்பு அரிச்சு போயிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணுறதுக்குள்ளே சார்மியும் முத்துவும் செம்ம ஆட்டம் போட்டாங்க தண்ணியில். வேலைலாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கே 12 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பசங்களெல்லாம் குளிக்க வச்சு ஜூடியோக்கு தான் கிளம்பணும். மித்து ஃபுல் எனர்ஜியில் பூஜை ரூம் முன்னாடி நின்று சாமிக்கு டான்ஸ்லாம் ஆடி காமிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி பூஜை ரூம்ல கலர் லைட்லாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதையே பார்த்துட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். சார்மி பேப்பர் பிளேட்ல தண்ணியை ஊற்றி வீடு ஃபுல்லாக தெளிச்சிக்கிட்டு இருந்தா. அவள் செய்கிற முக்கியமான வேலை மொத்தமும் உருப்படாத வேலையாக தான் இருக்கும். நம்ம ஏதாச்சும் கேட்டால் அவங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா. அவங்க அப்பா திட்டவும் முடியாமல் அவளை சமாளிக்கவும் முடியாமல் அப்புறமா அவங்க தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. நேற்றே ரேங்க் 1 ஷாப்பில் ஜென்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லைன்றதுனால ரிட்டர்ன் வந்துட்டோம். அது கூட நல்லதாக தான் போச்சு. ஜூடியோவில் 299 399க்கு காலர் டிஷர்ட்ஸ் ஆஃபீஸ் வியர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இந்த முறை நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. மித்து எனக்கு நெயில் பாலிஷ்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்தாப்புல. நான் ஆல்ரெடி இங்கே நெயில் பாலிஷஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். 199க்கு 4 பீசஸ். செப்பரேட்டாக வாங்கணும்னாலும் இருக்கும். 75 ருபீஸ் பர் பீஸ்னு வரும். அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சூப்பர் க்யூட்டாக இருந்தது. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு தான் நல்லா இல்லையோன்னு தோணுச்சு. எல்லாமே தனியாக பார்க்கும்போது அழகாக தான் இருக்குது. நமக்கு போட்டு பார்த்தா தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ எடுத்த இடத்துலேயே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து திரும்ப சமைக்கிறதுக்கு லேட் ஆகிடும்னு வெளியிலே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். கர்நாடகாவில் எல்லா சாம்பார்லேயும் வெல்லம் போட்டு தான் சமைப்பாங்க. ஆனால் சாம்பாரில் இது போல் கொட்டையெல்லாம் போட்டு முதல் முறையாக பார்க்குறேன். முள்ளங்கி சாம்பாரில் கொண்டை கடலை போட்டு செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இங்கே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்.